கண்டிப்பா அந்த விலங்கு சீரிஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அந்த போகுமிடம் வெகு தூரம்லயா இருக்கட்டும், ஷேர் படமா இருக்கட்டும், விமர்சன ரீதியா பயங்கர சக்சஸ்ன்னே சொல்லலாம். ஆமா. எல்லா இடத்துலயுமே அந்த விமர்சன ரீதியா நெறைய அப்ரிஷியேட் பண்றதா இருக்கட்டும், எல்லாருமே வந்து நெறைய பாராட்டுகள தெரிவிச்சுட்டே வந்தாங்க. பட் ஆனா, அது இன்னும் லாங்கர் ஆடியன்ஸ்ட்ட போய் சேரலையோங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தோணுதா? இன்னும் நெறைய பேர்ட்ட போய் சேர்ந்திருக்கலாம். இல்ல ஏன்னா புதுசு ம். இப்ப இவ்வளோ தூரம் ம். ஒரு ஸ்டெப்பா ஒரு படம் இப்ப விலங்கு பார்த்தீங்கன்னா, ஓடிடில நல்ல ஹிட்டு. போகுமிடம் தூரமில்லை தியேட்டரோட ஓடிடில ரொம்ப ஹிட்டு. ம். தியேட்டர்லயும் ஹிட்டு. ஏன்னா அந்த நேரங்கள்ல நெறைய படம் இருந்ததுனால கொஞ்சம் அந்த டேட் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் இதாயிருக்கலாம். அதான் நம்ம என்னதான் நல்ல ஒரு படம் எடுத்திருந்தாலும், அது காலம் சூழல் வந்து அத கரெக்ட்டான ரிலீஸ வந்து காலம் சூழ்நிலை தான் தீர்மானிக்குது. அதனால வந்து கரெக்ட்டான டேட்ல ரிலீஸ் பண்ணணுங்கிறது தான் ஒரு என்ன நல்ல படமா பெரிய படமா இருந்து, ம். அதோட பெரிய படம் ஒண்ணு வந்துச்சுன்னா, இந்த படங்க அதான். அது மாரி டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல வந்து இந்த போகுமிடம் தூரம்ல வந்து ஒரு கரெக்ட்டான டேட் சூஸ் ம். பண்ணலையோ அப்படின்னு தான் எனக்கு இது. ஓகே. அதே படம் வந்து ஓடிடில பார்த்தீங்கன்னா, சரியான ஹிட். பிரேம்ல வந்தது. ம். அதுல வந்து ரொம்ப நல்ல ஹிட். ரிவ்யூவா இருக்கட்டும், அதா ம். இருக்கட்டும் நெறைய பேர் பார்த்துட்டு இப்பவும் ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா அந்த அளவுக்கு ஹிட். அதே மாரி சார் படமும் நல்லா பேசப்பட்ட ஆமாமா. படம். இப்ப இதெல்லாம் விட இப்ப கமர்ஷியல் படமா இந்த படவா வந்து இப்ப எல்லாமே ஒரு சீரியஸ் மூடு. இப்ப விலங்கா இருக்கட்டும், ம். போகுமிடமா இருக்கட்டும், இது சாரா இருக்கட்டும். எல்லாமே ஒரு சீரியஸ் மூடு, ஒரு அந்த மூட்ல இருக்கும். படா வந்து ஒரு கமர்ஷியல் மூடு.